இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்தவனின் உண்மையான அடையாளங்கள் அப்படின்ற தொடரின் நிறைவு பகுதியாக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்ற தலைப்புல இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு பெரிய கடல்ல கப்பல் மிதப்பது சாதாரணமான இயற்கையான காரியம். ஆனா அந்த கடல்ல உள்ள தண்ணி கப்பலுக்குள்ள போச்சு அப்படின்னா அந்த கப்பல் என்ன செய்யும்? மூழ்கடித்து விடும். அதே போல கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த உலகத்துல வாழ்வது தவறல்ல. ஆனா இந்த உலகத்தின் இச்சைகளும் பாவங்களும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள புகுந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையை முற்றிலுமாய் அழித்து விடுகிறதாக காணப்படும். நம்ம உலகத்துல வாழலாம், ஆனா உலகம் நமக்குள்ள வாழக்கூடாது. இதற்கு ஆதாரமாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக முக்கியமான அடையாளம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த உலகத்துல கூட்டத்தோடு கூட்டமா நம்ம செய்கிற காரியம் அல்ல, கிறிஸ்துவுக்காக தன்னை நிலைநிறுத்தி வாழுகிறவனே, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவனே உண்மையான கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அநேக நேரங்கள்ல நம்ம பார்க்கும்போது எல்லாரும் செய்யறாங்க, கிறிஸ்தவர்களும் இதெல்லாம் செய்யறாங்க, இதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நம்ம கோடிட்டு அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனா இதெல்லாம் எல்லாருமே செய்யறாங்க, அதனால நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யறோம். ஆண்டவர் முன்மாதிரியா யாரை வச்சிருக்காரு அப்படின்னா மற்ற கிறிஸ்தவர்களை பார்ப்பதற்கல்ல, கிறிஸ்துவ தான் நம்ம மாதிரியா பார்க்கணும். இந்த நாள்ல பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்போது கிடைக்கும் ஆசீர்வாதமோ அப்படி வாழாம உலகத்தோடு வாழும்போது உள்ள சாபத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலக மக்கள் என்ன செய்யறாங்க? நிறைய பேர் பொய் பேசுறாங்க. இதெல்லாம் இந்த காரியத்துக்காக பொய் பேசுறது ஒரு விஷயமே இல்லை. லஞ்சம் அதெல்லாம் இந்த லஞ்சம் இல்லாம இந்த நாள்ல ஒரு காரியமும் நடக்காது. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள், இச்சையான காரியங்கள், இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு நிறைய காரியங்கள் சொல்லவே வேண்டாம். இப்படிப்பட்டதான காரியங்களை எல்லாரும் தான் செய்யறாங்க, அதனால நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யாம கிறிஸ்துவுக்காக தனித்துவம் உள்ளவர்களாக வாழணும், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். பாவச்சேற்றுல மக்கள் பொருளாங்க, ஆனா நம்ம அப்படிப்பட்டதான காரியங்களை விட்டு விலகணும். ஒருவேளை அந்த காரியத்துக்குள்ள இருந்தோம் அப்படின்னா ஆண்டவரிடத்துல நம்ம சரண்டர் ஆகி அப்படி இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். அப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா உலகமே அழிந்து போனா கூட ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவாரு. ஆதியாகமம் 6:9 இப்படி சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். நோவா வாழ்ந்த காலத்துல அவர் உத்தமனா இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அது என்னப்பா, அந்த காலத்துல எல்லாம் பெரிய பாவம்லாம் இருந்தாரு, உத்தமமா இருக்குது பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்கன்னா, நோவா வாழ்ந்த காலம் சாதாரணமான காலம் இல்ல. பாவத்தின் மேல் பாவம், அங்க குடிகொண்ட காலம், எல்லா பாவம் பெருகி இருந்தது, அக்கிரமம் மிகுதியாய் காணப்பட்டது. ஆண்டவரே ஏண்டா நான் மனுஷனை உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லி மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு பாவமான காரியம் அதிகமா இருந்தது. அந்த நேரத்துல நோவா என்ன செஞ்சாரு? தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஏன் உத்தமனா இருந்தார் அப்படின்னா அவர் தேவனோடு அதிக நேரம் செலவிட்டதுனால அவர் உத்தமனாய் காணப்பட்டார். எப்படி நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில நான் உத்தமனா வாழணும் அப்படின்னு அது எனக்கு சவாலா இருக்கு அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைச்சீங்க அப்படின்னா ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை அதிகப்படுத்துங்க, வேத வாசிப்பு ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. உங்களுக்காக மாத்திரம் இல்ல, உங்க ஆத்துமாக்களுக்காக, மற்ற ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபித்து பாருங்க. அந்த ஆத்துமா பார மிகுதினால நமக்கு பாவம் எல்லாம் வெறுக்கிறதற்கு தானாவே அது தோணும். நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டாம், இதெல்லாம் செய்தா நம்ம நரகத்துக்கு போவோம் அப்படின்னு நமக்கு தோணும். கர்த்தரை மறந்து நம்ம இந்த உலக காரியங்கள்ல ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அழிந்து போவோம். இந்த நோவா வாழ்ந்த காலத்துல மற்ற மக்கள்லாம் அழிக்கப்பட்டாங்க, ஆனா நோவாவும் அவனுடைய குடும்பமும் அந்த பேழைக்குள்ள பத்திரமாய் காக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மற்றவர்களையும் அந்த இதையும் பார்க்கும்போது அவங்கெல்லாம் அந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் காணப்பட்டாங்க. கூட்டத்தோடு கூட்டமா என்ன செஞ்சாங்க? பாவம் செஞ்சாங்க. அதனால கூட்டத்தோடு கூட்டமா அவங்க அழிக்கப்பட்டாங்க. நீங்க அழிவுக்கு நேராக போகணும் அப்படின்னு விரும்புறீங்களா? இல்ல நான் தனியா நின்னாலும் பரலோகத்துக்கு போகணும், அழிக்கப்படக்கூடாது, அந்த நரகத்துக்கு போக கூடாது, பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்புறீங்களா? அப்படின்றது உங்களோட சாய்ஸ் தான்.
இன்னும் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2 தீமோத்தேயு 4:10 ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்கலாம். தேமா அப்படின்னு சொல்லி ஒரு நபரை குறித்து பவுல் சொல்றாரு. தேமா ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவன் ஊழியக்காரன், ஆண்டவருக்காக இந்த பவுலோடு உடன் ஊழியம் செய்த அந்த தேமா. ஆனா அவன் பின்வாங்கி போகிறவனா காணப்பட்டான். ஏன் அப்படின்னா உலகத்தின் மேல, உலக இச்சைகளின் மேல, உலக கவலையின் மேல நாட்டை வைத்ததுனால அவன் பின்வாங்கி போனான். அதனால அவன் ஊழியத்தை விட்டு விலகி போனான், ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி போனான். இந்த நாள்ல இந்த தேமாவும் நோவாவும் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டது. நோவாவை போல நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்முடைய குடும்பமும் காக்கப்படும், நாம காக்கப்படுவோம். இந்த தேமாவை போல பின்வாங்கினவர்களாய் காணப்பட்டோம் அப்படின்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துல நமக்கு பங்கு இல்லை. யாக்கோபு 4:4 இப்படி சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம உலகத்துல அதிகமான சிநேகம், உலகத்துல உள்ள பொருட்கள் மேல அதிகமான சிநேகம் வச்சோம் அப்படின்னா தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது. நம்ம உலகத்துலதான் இருக்கோம், ஆனா உலகத்துக்கு மேல சிநேகத்தை அதிகமா வைக்க கூடாது. நம்முடைய நோக்கம் பரலோக சிந்தனையாய் காணப்படும். அதுக்காக உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் என்னால செய்யாம இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அப்படி அல்ல. உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம செய்துதான் ஆகணும். அது நம்ம மேல் விழுந்த கடமை. நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கடமைகளையும் குடும்ப பொறுப்புகளையும் நம்ம செய்யதான் வேணும். ஆனா அது உலகத்துக்குரிய ஒத்த வேஷத்தோடு நம்ம செய்யறோமா, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையோடு நம்ம வாழ்கிறோமா அப்படின்றதுதான். கிறிஸ்தவனின் உண்மையான 7 அடையாளங்களை குறித்து நம்ம தியானித்தோம். இதை நான் சம்மரியா ஒவ்வொரு லைன்ல நான் சொல்ல விரும்புகிறேன். இதை நீங்க ஞாபகமா வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா இது மிக 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 முக்கியமான அடையாளங்கள் நமக்குள்ள காணப்படணும். முதலாவதாக அன்பு. ரூத் மாதிரி நம்ம என்ன செய்யணும், சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுக்காக நம்ம அன்பு செலுத்தணும். அதுதான் முதல் அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். 2வது கனி தரும் வாழ்க்கை. யோசேப்பை போல இந்த வறண்ட சூழ்நிலையும் சோர்ந்து போகாமல் ஆவிக்குரிய கனியை வெளிப்படுத்தணும். அது விசுவாசத்தின் அடையாளமாய் காணப்படுகிறது. 3வதாக தாழ்மை. இந்த யோவான் ஸ்நானகனை போல இயேசுவை உயர்த்தி நம்மை தாழ்த்துகிறவராக காணும்போது அது நம்ம சீஷத்துவ அடையாளமாய் அது நம்மில் வெளிப்படுகிறது. அடுத்ததாக மன்னிக்கும் இதயம் நமக்குள்ள இருக்கணும். இந்த பவுலை போல இந்த இதயத்துல எந்த விதமான கசப்பும் இல்லாம நம்ம மன்னிச்சோம் அப்படின்னா அது இந்த தெய்வீக அடையாளமாக நமக்குள்ள காணப்படும். அடுத்து சாட்சியுள்ள வாழ்க்கை. பவுல் சீலா போல வார்த்தைகளால மட்டும் இல்ல, நம்முடைய நடத்தையினாலும் நம்ம சாட்சியா வாழ்ந்தோம் அப்படின்னா அதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய மிக முக்கிய உன்னதமான அடையாளமாய் காணப்படுகிறது. அடுத்ததாக கீழ்ப்படிதல். பேதுரு மாதிரி ஆண்டவருடைய காரியங்கள் அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம உடனே கீழ்ப்படிந்தோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு ஆசீர்வாதத்துக்குரிய அடையாளமாய் காணப்படுகிறது. அடுத்ததாக பரிசுத்தம், அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நோவா போல இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காம நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அது பரலோகத்துக்குரிய அடையாளமாய் காணப்படுகிறது. இந்த 7 அடையாளங்களும் நம்மள காணப்படுகிறதா? எந்த அடையாளம் எனக்குள்ள இல்லை அப்படின்னு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அந்த பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்து ஆண்டவருடைய காரியங்களை நம்ம ஈடுபடும் போது பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறாரு. இந்த உலகம் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்க கூடாது, நம் மூலமாக ஆண்டவராகிய கிறிஸ்துவ பார்க்கணும். அதுதான் கிறிஸ்தவர்களின் ஒரு உண்மையான வெற்றி, ஆண்டவருடைய பிள்ளையின் உண்மையான வெற்றி. அதுதான் இவங்களை நம்ம பார்க்கும்போது இவங்க நல்லவங்கப்பா, இவங்க இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா அது காணப்படும். அதனால அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை தந்து உண்மையான கிறிஸ்தவர்களாய் இந்த உண்மையான கிறிஸ்தவருடைய அடையாளங்களை தரிக்கிறவர்களா வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த ஆண்டவரே தொடர்ல ஆண்டவரே சப்பா உண்மையான ஆண்டவரே அடையாளங்கள், கிறிஸ்தவர்கள் தரித்து கொண்டிருக்கிற அடையாளங்களை குறித்து நாங்க பார்த்தோம். ஆண்டவரே அன்பு, ஆண்டவரே சப்பா கனி கொடுக்கிற வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை, தாழ்மையான காரியம், ஆண்டவரே சப்பா இன்னும் ஆண்டவரே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவரே ஜெபம், கீழ்ப்படிதல், இப்படிப்பட்டதான காரியங்களை குறித்து நாங்க சிந்தித்தோம். ஆண்டவரே இந்த காரியங்கள்ல என்னென்ன காரியங்கள்ல நாங்கள் தவறி காணப்படுகிறோமோ, இந்த என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவை பிரதிபலிக்காமல் ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கைக்கு குறைச்சலாய் காணப்படுகிறோதோ இந்த காரியங்களை எங்களை விட்டு அகற்றி பரிசுத்த வாழ்க்கையை எங்களுக்கு ஆண்டவரே நீர் பரிபூர்ணமாய் தந்தருங்க. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ்ந்து நாங்கள் எங்களை மாத்திரமல்ல, எங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல, எங்களோடு இருக்கிறவர்களையும் எங்கள் சந்ததிகளையும் உமக்காய் ஆண்டவரை ஆதாயப்படுத்திக் கொள்ளக்கூடிய கிருபைகளை
கிருபைகளை தாங்க ஆண்டவரே. நீர் இந்த உலகத்துல எங்களை வைத்ததற்கான நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்துருங்க. உடைய கிருபையினால் வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியின் வழி நடத்தினால எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த அடையாளத்தோடு நாங்கள் வாழ நீங்க உதவி செய்யுங்க. சாத்தானானவர் இந்த அடையாளத்தை திருடி விடாதபடிக்கு ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளத்தை திருடி விடாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எச்சரிக்கை உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். மீண்டும் இன்னொரு தொடர்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிமை மகிமை